ஓகே, 84th கேட் சாம்பியன்ஷிப் ஷோக்கு வந்திருக்கேன். நம்மளுக்கு ஏற்கனவே வந்து கேட்ஸ்னால் வந்து ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட டிஃப்ரெண்ட்டான கேட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகின் அடிப்படையில், க்ரூமிங் அடிப்படையில், திறமையின் அடிப்படையில் வந்து ப்ரைஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான கேட் மட்டும் இல்லை, இன்னும் அழகான ஃபெலைன்ஸ் நிறையா உள்ளே இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய இங்கே கேட் வளர்க்குறவங்க இருக்காங்க, லவர்ஸ் இருக்காங்க. அப்துல் மாலிக் வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்துருக்காங்க. அவங்களோட பிரதரும் இவங்க 2 மேக்னிஃபிஷன்ட் கேட்ஸை வந்து வச்சுருக்காங்க. ப்ரோ, நீங்கள் வந்து எவ்வளோ நாளாக வந்து கேட்ஸ் வளர்க்குறீங்க ப்ரோ? நம்ம சின்ன வயசுலேருந்து, நம்ம பிறந்ததுலேருந்தே எங்கள் பேரண்ட்ஸே பெட் லவர்ஸ் தான். அவங்க சின்ன வயசுலேருந்து பெட் அப்படியே வளர்க்குறாங்க, இப்போ கேட்ஸ் வளர்க்குறாங்க. நம்ம வளர வேறு வெரைட்டி பர்ஷியன், அப்புறம் வேறு வெரைட்டி வாங்கி கடைசி அந்த மெயின் கூன் அப்படின்றது ரொம்ப வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கேட்டு. ஓகே, இவங்க தான். ஆமாம், இதுதான் லார்ஜஸ்ட் கேட்டு. எனக்கு அது வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அது ஓகே, அதுக்கப்புறம் அதை வாங்கி இப்போ அந்த ப்ரீடு தான் இப்போது அது மட்டுமே இப்போ பண்ணிகிட்ருக்கேன். மெயின் கூன் மட்டும் தான் நான் பண்ணுறேன். அதுதான் இப்போது ஷோக்கு எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே, நீங்கள் எந்த ஊரில் உங்களை எல்லாருமே வச்சு வளர்த்துருக்கீங்க? நம்ம வந்து வெஸ்தாம்பரத்தில் இருக்கோம், சென்னையில் வெஸ்தாம்பரம். ஓகே, எங்கள் ஏரியா தான். ரைட்டு. என்னைக்காவது வந்து இவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக வாங்க. இவங்களை என்னென்ன கேட்டகரியில் வந்து இங்கே வந்து இந்த மாதிரி ப்ரைஸ் சாம்பியன்ஷிப் வைப்பாங்க ப்ரோ? என்னென்ன க்ரைட்டீரியாவில் இருக்கும்?
அதாவது ஒவ்வொரு கேட்ஸுக்கும் ஒவ்வொரு தனித்தனியாக இது வைப்பாங்க. இப்போது பெங்கால் இருக்குது, அதே போல் பெர்ஷியன் இருக்குது, அதே போல் ஸ்பிங்ஸு, அதே போல் மெயின் கோனு, அந்த மாதிரி வேறு வேறு வெரைட்டி, ஒவ்வொரு வெரைட்டிக்கும் தனித்தனியாக இது நடக்கும். அந்த அடிப்படையில் வைப்பாங்க. அதே போல் அதில் வந்து ஹேர் குவாலிட்டி, அதனுடைய சைஸை வச்சு பார்ப்பாங்க. அதே போல் அது எந்த அளவுக்கு அதனுடைய பிஹேவியர் எப்படி இருக்குது, அது ஜாலியாக இருக்கா, ஆமாம் விளையாட வைக்கிறது. அதே போல் அதனுடைய எல்லாமே, அது பயப்படுறது எப்படி பயப்படுதா, இல்லை எப்படி பழகுது மற்றவங்ககிட்ட, அதெல்லாம் எல்லாமே பார்ப்பாங்க. அதனுடைய மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அதனுடைய இந்த நம்ம ஊரில் தெரியும்ல, இந்த நான் வந்து மீன் திருட்டு பால் குடிச்சிட்டு போவான்ல, நம்ம ஊர் கேட்டிருப்பானே, அவனுக்குலாம் இங்கே காம்படிஷனில் இடம் இல்லையா? அவனுக்கு அதாவது அவனுக்கு இல்லை, அது ஜென்ரலாக இங்கே கூப்பிட்டு வர மாட்டாங்களா? ஆமாம், ஜென்ரலாக கூப்பிட்டு வரதில்லை. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேட்ஸ் இங்கே எல்லாமே ஒரு 10 breeds கிட்ட 10+ breeds கிட்ட இங்கே கூப்பிட்டு வராங்க. அந்த மாதிரி கேட்டு எனக்கு நான் பார்க்கல நார்மல் இது. ஓகே நைஸ். ஸோ இவன் இருக்கான்ல, இவன் எவ்வளோ மாதம், இவனோட என்ன வயசுன்னா? இவனுக்கு வந்து 8 month கிட்டன். இவன் இப்போ தான் அடல்ட், செமி அடல்ட். இவன் அவன் தான் ஃபாதர். அவன் 3 ஏஜ் 3. இவனுக்கு டைரக்ட் இம்போர்ட்டட், இது ரஷ்யாவிலேருந்து டைரக்ட் இம்போர்ட்டட். இவன் என்னோட கிட்டன் 8 month. மற்றதெல்லாம் 4 month கிட்டன்லாம் இருக்குது. இவங்களோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ இருக்கும்? லைஃப் ஸ்பேன் வந்து 10 to 15 years. கொஞ்சம் நல்லா நம்ம இது பண்ணி கரெக்டாக வளர்த்தோம்னா 15 to 16 years கூட இருக்கும். இப்போதைக்கு கரண்ட்டில் 18 years கேட் வரைக்கும் மெயின் கொண்டு இருக்குது. ஓகே கடைசியாக ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இப்போ கேட்ஸ் நிறைய பேர் ஆசைக்கு வாங்கிடுறாங்க, பட் என்ன அவங்க தெரிஞ்சுக்கணும் இது மாதிரி அவங்க வளர்க்குறதுக்கு முன்னாடி? அதாவது ஆசைக்கு வாங்குறது அப்படின்றது விஷயம் இல்லை, அது வந்து கரெக்டாக அதனுடைய மெயின்டெனன்ஸ் தான் முக்கியம். இதை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், வளர்க்கணும்னு தோணும். ஆனால் இதுக்கு பின்னாடி வந்து இதனுடைய மெயின்டெனன்ஸ் இருக்குது. இதனுடைய மோஷன் போகிறது, யூரின் போகிறது, அதனுடைய க்ளீன்லினஸ் வீட்டில் வச்சா அது கரெக்டாக மெயின்டைன் பண்ணோன்னா ஸ்மெல் வராமல் கரெக்டாக இருக்கும். இவங்களால் மெயின்டைன் பண்ண முடியலன்னு ஆசைக்கு வாங்கி கொஞ்ச நாள் வச்சுட்டு திருப்பி கொடுத்துட்றாங்க. அதான் பிரச்சனையே. ஓகே, ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அந்த முடினால நிறையா ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை பற்றி அது என்ன மித்தா இல்லை உண்மையாக? அதாவது முடினால் ப்ராப்ளம் வருதுன்னு எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து நான் வளர்க்குறேன், எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. எனக்கு பசங்க இருக்காங்க, சின்ன பசங்க இருக்காங்க. 4 month ஒரு பையன் இருக்கான். அதே போல் 2 year ஒரு பையன் இருக்கான். இவங்கெல்லாம் நார்மலாக தான் வீட்டில் தான் இருக்காங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை இது வரைக்கும். அதே போல் அந்த ப்ராப்ளம் உண்மையே அப்படி ஒன்று நடக்குமா இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. அந்த மாதிரி இவன் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பான். நான் தொடலாமா, கேரி பண்ணலாமா? தாராளமாக தொடலாம். ப்ளீஸ், நீங்களே எடுத்து கொடுத்தீங்கன்னா தைரியமாக இருக்கும் எனக்கு.
என்னதான் எனக்கு செல்ஃபிஷாக கேட்ஸ் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இவ்வளோ கேட்ஸை ஒரே இடத்துல பார்த்து எனக்கு சந்தோஷமாக ஃபீல் ஆனாலும் இந்த கேட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக கேட்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ரொம்ப ஷை க்ரீச்சர்ஸு, அவங்களோட ஓனர்ஸ் கூட நல்லா பழகும், மற்றபடி வந்து ஓடி ஓடி ஒழிஞ்சிக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய க்ரீச்சர்ஸ் இவ்வளோ பெரிய கும்பலை பார்த்து எப்படி ஃபீல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத என்னால் யோசிக்காமல் இருக்க முடியல. குறிப்பாக அதோ இந்த கேட் பாருங்கள், ரொம்ப கோவமாக இருக்குன்னு நினைக்கிறேன். கூண்டுக்குள்ளே இருக்க புலி மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து போயிட்டு வந்துட்டே இருக்குது. ஸோ அந்த கேட்ஸோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் புரிஞ்சிக்கவே முடியல. ஸோ இது மட்டும் என் மனசை உறுத்திட்டே இருந்தது. சரி, அடுத்த vlogல பார்ப்போம்.